ராஜாவும் கட்டளையிட்ட பிரகாரம் செய்கிறதற்கு தேவனுடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்திற்று. நல்ல கவனிச்சுக்க. தீர்க்கத நீ ஆலயத்துக்கு போறியா, வசனத்தை ஒழுங்கா கவனி. வசனம், அந்த வசனம் உனக்கு தீர்க்க தரிசனமாக இனி உனக்கு வரும். ஆமென். நல்லா கவனிச்சுக்க. எந்த சபைக்கு போறவங்களா இருக்காலும் சரி, you prepare yourself, you pray, you read his word. அந்த வசனத்தையும் ஜெபத்தையும் ஒண்ணா கொண்டு போய் நீ ஆலயத்துல போய் உட்கார்ந்தா கர்த்தர் புல்பிட்ல இருந்து கட்டாயம் ஊழியக்காரமணியா நேரடியா அவருடைய கரம் உன்னோடு பேசும், அவருடைய வார்த்தை உன்னோடு பேசும். ஆமென். அல்லேலூயா. ஒருமனப்படு. அதனாலதான் பெருமாள் செய்ய ஒரு பாட்டு பாடினார். உனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும், உனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். உச்சாமா பாருங்க. உனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். பாடும்போதே யோசிச்சு பாட வேண்டாமா? உனக்கு எதிராக சொன்ன நேரம் என்ன மட்டும் பார்த்துட்டு வாசிக்கிறோம். பக்கத்துல இருக்கிறவங்க உனக்கு எதிராக ஆயுதம். ஆமென். அதுக்கு முன்னால முதல்ல நம்ம மாத்தி வாசிக்கலாம், பாடலாம். எனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். ஒரு நிமிஷம். இப்ப மட்டும் சந்தேகங்களை வேகமா வந்து பார்த்தீங்களா? எனக்கு உடனே ஒரு உற்சாகம். சரி, அதிலே பாடலாம். எனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும், எனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். தொடர்ந்து போராடு. திருப்பாடல் 37:24. Psalm 37 verse 24. அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. நல்லா கவனிச்சுக்க. நீ விழுந்தாலும் சோர்ந்து போக மாட்ட, தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். அவனை தாங்குகிறார். ஆமென். ஹல்லேலூயா. 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 அழைத்த ஆண்டவர் ஒரு நாள் கைவிட மாட்டார். அழைத்த ஆண்டவர் ஒரு நாள் உன்னை கைவிட மாட்டார். பரிசுத்த ஆவியானவர் தெளிவா சொல்லிட்டு இருக்கார். ஒரு சிலர் ஆண்டவர் தேடி காண மாட்டேன்னு சொன்னார். காணல. நீங்க 1ஆம் தேதி பார்க்க வைக்க. ஆமென். ஒரு சிலரை நான் ஒதுக்கிடுவேன்னு சொன்னார். அவங்களை தேடி காணும். ஆமென். ஹல்லேலூயா. நீ தேடாத நபர்கள் எல்லாம் வருவாங்கன்னு சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன காரியம் வாக்கு மாறாது. ஆமென். ஒரு சின்ன கேள்வி என் மனசுல இருக்குது. ஆண்டவர் இந்த ஆள் நிறையுமா? நான் வாங்கின கேக்கு யூஸ் ஆகுமா? ஆகாதான்னு கேட்டேன். நான் அனுப்புவேன். ஆமென். ஹல்லேலூயா. அனுப்புவேன். அனுப்புனேன். வந்து அனுப்புன ஒவ்வொரு கரங்களை தட்டி ஆண்டவர் இந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, உங்க பகுதியில நீங்க மீட்டிங் வேணும் என்று சொன்னா நீங்க இங்க வந்து இந்த ஜெபத்துல அட்டெண்ட் பண்ணினா உங்க பகுதிக்கு மீட்டிங்க்கு வருவேன். ஆமென். இல்லைன்னா வர மாட்டேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால நல்லா கவனிச்சுக்கங்க.
மாசத்துல ஒரு தடவையாவது 1ஆம் தேதியோ 3வது சனிக்கிழமையோ இங்க வந்து ஒழுங்கா பிரேயர்ல உட்கார்ந்தா உண்டு. வெளி ஊர்ல இருக்கிறவங்க அட்லீஸ்ட் ஒரு 2 மாசத்துக்கு ஒரு தடவையாவது என்ன செய்யணும்? ரொம்ப பரிதாபமா சொல்றாங்க. ஆனா அடுத்த தடவை வரும்போது பெரிய ஒரு சாட்சி சொல்லணும். ஆமென். ஆண்டவர் அவனை கொண்டு வந்த விதம் வேற, இந்த தடவை அவனை கொண்டு வந்த விதம் வேற. ஆமென். ஹல்லேலூயா. அதனால வர்ற பிள்ளைகள் வெறுமையா வந்து முகஸ்துதிக்க அல்ல, என்னுடைய வாழ்க்கையில நான் வந்து சாட்சியை பார்த்தேன். ஆமென். கண்டிக்கிறத பொருளும் சொல்லும் பொழுது, கண்டிப்பான வார்த்தைகள் வரும் பொழுது நீ கேட்டுத்தான் ஆகணும். ஆமென். You must accept your fault. ஆமென். நல்லா கவனிச்சுக்க. இது வந்து புல்பிட். இந்த புல்பிட்ல தேவனுடைய பிரசன்னம் இருக்கு. அந்த வார்த்தை, அவர் சொன்ன வார்த்தை உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. பிரதர் பிரின்ஸ் பேசல, அவர் கொடுத்த வார்த்தைகள் உன்னோடு வந்து கொண்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. 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 யோவான் 10வது அதிகாரம் 28வது வசனம். ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லி முடிக்கிறேன். 10:28. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. ஒரு நாள் வெட்கப்பட்டது போக மாட்டாரு, கெட்டு போக மாட்டாரு. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இனிமே ஆண்டவர் ஒண்ணா புடிச்சு வச்சிருக்கிறார். ஒண்ணா அவர் கையில வச்சிருக்கார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறப்பா? வசனம் இருக்குல்ல, உன்னை உள்ள கையில என்ன வச்சிருக்கிறாரா? வரைந்து வைத்திருக்கிறாரா? பொறித்து வைத்திருக்கிறாரா? உங்க பேரை எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? உங்க பேரு இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது, பிரஷர் ஏறிட்டு வருது. ஆமென். முதல்ல அதை சொல்லணும், இருக்கையா? ஆமென். நம்ம ஏற்கனவே பேதுருடைய வழிமரபா, அதனால என்னது ஒவ்வொரு தடையா கேட்டாரா? சிறைய ஊராகிய சீமானே என்ன நேசிக்கிறாயான்னு கேட்டார். நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே. முதல்ல 2வது தடவை கேட்டா, நான் நேசிக்கிறேங்கிறது உங்களுக்கு தெரியுமே. 3வது ஒப்பாரி வச்சுட்டான். அந்த பேதுரு பரம்பரையா நாம அப்படித்தான். 3வது தடவை கேட்ட உடனே என்ன பண்ணிருது? ஒப்பாரி வச்சு. ஒப்பாரிய மர உன் இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆமென். அந்த உயிரோட இருந்தா உன் முகத்துல அந்த பிரகாசம் இருந்துட்டே இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடைசி 5வதாக ஆண்டவர் என்ன செய்ய போறாரா? உனக்கு யாத்ரீகராகவும் காமன் பைபிள்ல விடுதலை பயணம். எக்ஸோடஸ் சாப்டர் 19 verse 4. 19:4. நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என்னிடையே சேர்த்துக் கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். எகிப்திலிருந்து செய்ததையும் நான் உங்களுக்கு கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என்ன செஞ்சாரா? என்னிடையே சேர்த்துக் கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். உன்னுடைய ஒரு காரியம் நல்லா புரிஞ்சுக்க. சத்துருவா எப்படி காரியம் பண்ணுவாரு? 3 காரியத்தை சொன்னவரு. அவர் கரம் உன் கூட இருக்குன்னு சொன்னவரு. அவர் சொன்னாரு, நீ சப்போர்ட்டபிளா நான் நிக்க போறேன் அவன் கூட. ஆமென். உங்க கூட யார் இருக்க போறா? அவரோட சுமந்து வரவர். ஆமென். ஹல்லேலூயா. அவரு சுமந்து வரப்போறார். அவர் உன்னை தூக்கி நிறுத்த போகிறார். அவர் உன்னை தாங்கி நிறுத்த போகிறார். அவர் கூட இப்ப இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. 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 உபாகமம் காமன் பைபிள்ல இணை சட்டம் இருக்கு. 1:31. உபாகமம் 1:31. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல் நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நல்ல உற்சாகம், நல்ல உற்சாகம். சுமந்து வந்தவர். உங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நிமிஷம் நல்லா கவனிக்க. உங்களுடைய வயசு ஒவ்வொரு வயசுக்கு ஏற்ற மாதிரி இத்தனை வருஷம் உங்களை சுமந்து வந்திருக்காரு. ஆமென். திருமணம் ஆகி இத்தனை வருடங்களை சுமந்து வந்திருக்காரு. ஆமென். உங்களுக்கு அருமையான பிள்ளைகளை கொடுத்திருக்காரு. ஆமென். ஹல்லேலூயா. அதுக்காக நல்ல இன்னொரு முறை நல்ல வச்சிருக்கிற அன்பே வித்தியாசம்.
tell you totally different. நீ ஒரு குறுகிய வட்டத்துல உன் ஆண்டவரை நினைச்சு பார்க்காத. மகா பெரிய. யார் அவர்? பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுவாங்க ஆண்டவர் மகா பெரிய. சொல்ற விதம் எப்பா ஒரே ஒரு தடவை நான் முடிக்க போறேன்ப்பா. கொஞ்சம் ஒரே ஒரு தடவை சிரிச்ச முகத்தோட கையை பிடிச்சு உன் ஆண்டவர் மகா பெரியவர் அப்படி சொல்லுவாங்க. இப்பதான் கொஞ்சம் வந்திருக்கு. அதுக்கான ஊதல் எக்காலம். ஆமென். ஹல்லேலூயா. 33வது அதிகாரம் 27வது வசனம் வாசிங்க. அதோட படிங்க. 33 இணை சட்டம் உபாகமம் 33:27. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். என்ன செய்வாராம்? திரும்ப வாசி. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். என்ன செய்வாராம்? ஊக்கி போடுறாங்க, ஆடுறாரு. அங்கே போய் அடிச்சு அதை கத்தி வச்சு இதண்டா சாமி சொன்னார்டா, இதோட விட்டு ஆசிடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனா சங்கீதம் 91:12 வாசித்து அதை ஞாபகப்படுத்திட்டீங்கன்னா சொல்லலாம். அவர் என்ன, உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளிலே கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவார்கள். இந்த 2017 உன் தேவனுடைய பாதுகாப்பு. என்னை தப்புவித்து என்னை தாங்கிடும் என்னை ஏந்திடும் தெய்வமே, எத்தனை அன்பு நீ என்னில் வைத்து பாராட்டும் தெய்வமே. 23 என்னை தப்புவித்து என்னை தாங்கிடும் என்னை ஏந்திடும் தெய்வமே, எத்தனை அன்பு நீ என்னில் வைத்து பாராட்டும் தெய்வமே. ஆராதினோ 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 ஆராதினோ